அண்மை செய்தி. தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு என தொடரப்பட்ட அந்த புகாரில் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 397 கோடி ரூபாய் இழப்பு என்ற புகார் மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடுக எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தில் 2021-23 ஆண்டுகளுக்கு இடையில் 45,800 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய 1068 கோடி ரூபாய் மதிப்பிற்கு டெண்டர் கோரப்பட்டது. இந்த டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக அதிமுக வழக்கறிஞரின் துணை செயலாளர் சரவணன் என்பவர் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு கடந்த மே மாதம் புகாரிட்டார். புகார் மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரியும் சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரிக்க உத்தரவிடக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மனுவில் தனது புகார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறிய லஞ்ச ஒழிப்புத்துறை இது சம்பந்தமாக தன்னிடம் விசாரணைகளையும் நடத்தவில்லை என்றும் பேரளவில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்துவதற்கு பதில் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அறப்போர் இயக்கம் சார்பிலும் இந்த விவகாரம் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி மற்றும் அரசு துறை அதிகாரிகளுக்கு எதிராக இந்த புகார் அளிக்கப்பட்டுள்ளதால் அவர்களை பாதுகாக்கும் நோக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தனது புகார் மீது எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை அளிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி பி. வேல்முருகன் முன்பு விசாரணை கண்ட பொழுது தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி ஏற்கனவே இதே கோரிக்கையுடன் அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த வழக்கு விசாரணையில் உள்ளதாக குறிப்பிட்டார். இதையடுத்து இந்த வழக்கில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த வழக்கையும் வழக்கோடு இந்த வழக்கையும் சேர்த்து விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.